வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சர்வம் ஸ்கந்தன் சேனலில் தெரிஞ்சுக்கலாம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறது. இது பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறது தானே, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு தோணும். தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக பெரிய விஷயம்தான். ஸோ இதை வந்து 2 மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் ஆரம்பிக்கலாங்கிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு மெத்தடில் மொபைல் கான்டாக்ட்ஸை டைரெக்டாக சிங்க் பண்ணாமல் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு இந்த மாதிரி லென்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னே அந்த இடத்துல வாட்ஸ்அப்னு டைப் பண்ணணும். WHATSAPPன்ட்டு அந்த மாதிரி டைப் பண்ணோன்னே இந்த வரும். அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டால்னு வரும், அதை இன்ஸ்டால் கொடுத்துடணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பர்சன்டேஜ் வாட்ஸ்அப் மெசஞ்சர்னு காமிக்குது இல்லையா, அதுக்கு கீழே அந்த பர்சன்டேஜ் காமிக்குது. அதுதான் டவுன்லோட் எவ்வளோ ஆகிட்டுருக்குங்கிறதுக்கு. நமக்கு நமக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது நம்மளோட டேட்டா ஸ்பீடை பொறுத்து எவ்வளோ சீக்கிரம் ஆகுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணுது. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நம்ம திரும்ப இங்கே ஓப்பன் கொடுக்கணும். ஓப்பன் பண்ணது லோடாக ஆரம்பிக்கும். அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். லைசன்ஸ் அக்ரிமெண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்க டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை கிளிக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இதில் மேலே இந்தியான்னு நமக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அப்படி செலக்ட் ஆகலைன்னா அதை நம்ம இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கண்ட்ரி கோடு வரும். அதுக்கப்புறமா மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு எடிட் ஓகே கொடுக்கும். ஓகே கொடுத்தோனையும் அது எஸ்எம்எஸில் நமக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அது நம்ம சிம் வந்து அதே ஃபோனில் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஓடிபி நம்பரை டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அப்படி இல்லை வேறு ஃபோனில் இருக்குன்னா நம்ம பார்த்து அந்த நம்பரை டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஓகே சொல்லிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல கான்டாக்ட்ஸை சிங்க் பண்ணவான்னு கேட்குது. அப்படின்னா நம்ம மொபைலில் ஆல்ரெடி கான்டாக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டிஃபால்ட்டாக எடுத்துக்குவான்னு கேட்குது. நான் நாட் நோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அடுத்து பேக்கப் இருக்கான்னு கேட்குது. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறனால நமக்கு பேக்கப் எதுவும் இருக்காது, அதனால கேன்சல் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு நம்ம நேம் டைப் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பேர் அந்த நேம் வந்து வாட்ஸ்அப்பில் வரணும்னு நினைக்கிறோமோ அந்த பேரை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்ம பேர் என்னவா வரணும்னு நினைக்கிறோமோ அந்த பேரை டைப் பண்ணிக்கலாம். மேலே அந்த கேமரா மாதிரி இருக்க இடத்துல ஃபோட்டோ வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னா கேலரி வரும். ஸோ இதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் இருக்க மித்த ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இப்போ இன்ஸ்டாலாக இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட கான்டாக்ட்ஸ் எதுவும் ஸ்ட்ரிங் பண்ணாதனால நம்ம இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பெர்மிஷன் கொடுக்கணும். இப்போ கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். அப்பையும் கூட எந்த கான்டாக்ட்ஸும் இல்லை. ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே மறுபடியும் செட்டிங்ஸ் தான் காமிக்கும். நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப் ஆப்போட அந்த இதுக்குள்ளே போயிட்டு பெர்மிஷன் கொடுத்து கான்டாக்ட்ஸை அலோ கொடுத்துடணும். அலோ கொடுத்தோன்னையும் நமக்கு ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸு வாட்ஸ்அப்புக்கு சிங்க் ஆகிடும். இது பண்ணால் தான் வாட்ஸ்அப்பில் அந்த கான்டாக்ட்ஸ்லாம் வரும். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த இடத்துல நம்ம அலோ கொடுத்துடணும். இப்போ அந்த இடத்துலையே அலோ பண்ணிட்டோன்னா கான்டாக்ட்ஸ் டிஃபால்ட்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பெர்மிஷன் கொடுக்குறோம் கான்டாக்ட்ஸை இது எடுத்து பார்க்குறதுக்காக. இப்போ எல்லா கான்டாக்ட்ஸும் வந்துருச்சு. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம், கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போது சேட் பண்ண ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த மெத்தட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்டிங்லேயே வந்து கான்டாக்ட்ஸை சிங்க் ஆகிறதுக்கு கொடுத்துரும். இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு மெத்தட். கன்ஃபியூஸ் ஆகாமல் ரொம்ப கிளியராக நம்ம ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்போ பார்த்த மாதிரியே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த லென்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்னு டைப் பண்ணி அதுக்கப்புறமா அதை இன்ஸ்டால் பண்ண கொடுத்துடுறோம். இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறமா இப்போ ஓப்பன் கொடுத்துடலாம். ஓப்பன் கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்து மொபைல் நம்பர் கொடுக்குறோம். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சிம் அதிலே இருந்தால் ஓடிபி அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கலன்னா நம்ம பார்த்து டைப் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சிம் கன்ஃபார்ம் பண்ணுது. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓடிபி எடுத்துக்குது. ஓடிபியை வந்து இப்போ நான் டைப் பண்ணுறேன். வேறு ஃபோனில் இருக்குன்னா கரெக்டாக அந்த டைம் கேப் அவ்வளோதான் கொடுக்கும். 10 செகண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து 1 மினிட்டோ 15 செகண்ட்ஸோ கீழே காமிக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்ம பார்த்து டைப் பண்ணி
இப்போது இங்கே காண்டாக்ட்ஸ் அண்ட் மீடியா சிங்க் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குது. நம்ம கண்டினியூ கொடுத்துறோம். ஃபஸ்ட்டு வந்து நாட் நோ கொடுத்தோம். இப்போ கண்டினியூ கொடுத்துட்டு அலோ கொடுத்துட்றோம் இதே இடத்துல. ஸோ நம்ம இப்போ இங்கே செட்டிங்ஸ்குள்ளே போக தேவையில்லை, ஃபோன் செட்டிங்ஸ்க்கு தனியாக போக தேவையில்லை. இதுலேயே இந்த ப்ராசஸ்லேயே நமக்கு எல்லாமே மீடியா எல்லாமே வந்து சிங்க் ஆகிடும். எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம நேம் டைப் பண்ணிவிட்டு வேணும்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போது இனிஷியலைஸ் ஆகிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறமா டிஃபால்ட்டாக நம்ம இந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம மெசேஜ் டைப் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட்ஸ் எல்லாம் காமிக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணி இப்போ காண்டாக்ட் காமிக்குது. இதுலேருந்து ஒரு காண்டாக்டை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணலாம். நம்ம ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். காண்டாக்ட்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா 1 2 அப்போது புதுசாக ஆட் பண்ண காண்டாக்ட்ஸ் மிஸ் ஆகிருந்தால் கூட அதுவும் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் ஒரு தடவையும் நம்ம புது காண்டாக்ட் ஆட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே அந்த மாதிரி மேலே இருக்க அந்த 3 டாட் மெனுவை கொடுத்து ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னா வந்துடும். இப்போது நம்ம இந்த இடத்த கிளிக் பண்ணோன்னா ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இப்போ இது வந்து வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ், புது கனெக்ஷனால் நமக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் காமிக்குது. வாட்ஸ்அப் டிஃபால்ட் ஸ்டேட்டஸு. அடுத்து கால்ஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணால் நம்ம ஆடியோ கால், வீடியோ கால் பண்ணதெல்லாம் காமிக்கும். இப்போ நம்ம காண்டாக்ட் சேட் எதுவுமே பண்ணாதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த பேஜு. சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு காண்டாக்ட் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இந்த புக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு காண்டாக்ட்ஸ் ஃபுல்லாக காமிக்கும். அப்போ ஒரு சேட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு நேமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மெசேஜ் டைப்பிங் ஸ்பேஸில் போய் கிளிக் பண்ணோன்னா அங்கே நமக்கு கீபோர்டு வந்துடும். அப்போது நம்ம மெசேஜ் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மாதிரி க்ரீன் கலரில் இருக்க ரைட் சைடு ரவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா மெசேஜ் அவங்களுக்கு போயிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் மெத்தட் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். புதுசாக வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.